இந்த வீடியோவில் சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, அதோடைய டிஃப்ரென்ஸ் என்ன, அதை எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத முழுசாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இது மொபைலில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பார்ட் டைம் ஜாப்பு மாதிரி தான். இதுக்கு யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் பண்ணலாம், ஹோம் மேக்கர்ஸ் பண்ணலாம், பார்ட் டைம் ஜாப் பண்ணுறவங்க எல்லாருமே பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைமில் நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் கண்டென்ட்டாக பப்ளிஷ் பண்ணாவே போதும். இதுக்கு நோ ரெஃபரல், அதே மாதிரி நோ செல்லிங் ப்ராடக்ட், அந்த மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து சப்ஜெக்ட்னா தெரியணும், ஆப்ஜெக்ட்னா தெரியணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மெமரி டிப்ஸ். நம்ம இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா நம்மக்கிட்ட கான்ஃபிடென்ட் முக்கியம். அந்த கான்ஃபிடென்ட் வரணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய மிரருக்கு முன்னாடி டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் பேசுங்க. உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இங்கிலீஷ் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பட் அதில் வந்து சப்ஜெக்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறோம், ப்ரோனவுன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இன்றைக்கி சப்ஜெக்ட்னா தெரிஞ்சுக்கலாம். ஒரு சென்டென்ஸில் ஒரு செயலை நடக்குது அப்படின்னா அந்த செயலை யார் அல்லது எது செய்கிறதோ அது சப்ஜெக்ட். இல்லை ஒரு சென்டென்ஸில் யாரை பற்றி பேசுகிறோமோ இல்லை எதை பற்றி பேசுகிறோமோ அது சப்ஜெக்ட். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு சென்டென்ஸில் ஒரு செயலை செய்கிறவங்களோ இல்லை எதை செய்யுதோ அப்படின்னு சொல்கிறது சப்ஜெக்டாக இருக்கலாம். இல்லை எதை பற்றி பேசுகிறோமோ இல்லை எதை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோமோ அதெல்லாமே ஒரு சென்டென்ஸில் இருந்தது அப்படின்னா அது சப்ஜெக்டாக இருக்கும். சரிங்களா? இதை நீங்கள் குயிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சென்டென்ஸில் ஒரு செயலை யார் செய்கிறாங்க இல்லை எது செய்யுது அப்படின்னா அது சப்ஜெக்டாக இருக்கலாம். இல்லை யாரை பற்றி பேசுகிறோமோ இல்லை எதை பற்றி பேசுகிறோமோ அது சப்ஜெக்டாக இருக்கலாம். இதுதான் குயிக் மெமரி டிப். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இங்கே பாருங்கள், அஜித் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிறத இங்கிலீஷில் அஜித் இஸ் ஈட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அஜித் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறத இங்கிலீஷில் அஜித் இஸ் ஈட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இதில் சப்ஜெக்ட் எது? அப்போ இங்கே சப்ஜெக்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் அப்படிங்கிறதான் சப்ஜெக்ட். அப்போ அஜித் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான் அப்படின்னா அங்கே ஒரு செயலை செஞ்சிட்ருக்கான். அப்போ அஜித்துங்கிறது சப்ஜெக்டாக இருக்கீங்க. ஓகேங்களா? நீங்கள் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ அஜித்துங்கிறது சப்ஜெக்டாக தான் இருக்கும். அப்போ ஈஸ் என்னவாக இருக்கும்? அப்போ ஈட்டிங் என்னவாக இருக்கும்? அப்போது இங்கே இந்த சென்டென்ஸில் அஜித் என்ன செய்கிறான் அப்படிங்கிற எந்த செயலை செய்கிறான் அப்படின்னா சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். அப்போ ஒரு செயலை செய்கிறவங்க யாராக இருக்கும்? சப்ஜெக்டாக இருக்கும். அப்போ இங்கே என்னவா இருக்கும்? அஜித்துங்கிறது சப்ஜெக்டாக இருக்குது. ஓகேங்களா? மறுபடியும் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். ஒரு சென்டென்ஸில் ஒரு செயல் நடக்குது, அந்த செயலை யார் செய்கிறாங்க, எது செய்யுது அப்படிங்கிறதான் சப்ஜெக்ட். அப்போ இங்கே அஜித் அப்படிங்கிறத பற்றி பேசும் பொழுது அஜித் ஒரு மருத்துவராக இருக்கிறார் அப்படின்னா அஜித் இஸ் அ சப்ஜெக்ட், இஸ் அ டாக்டர். அப்போ இங்கே அஜித்துங்கிறது சப்ஜெக்டாக இருக்குது, ஈஸுங்கிறது வெர்பாக இருக்குது. அப்போ டாக்டர் காம்ப்ளிமெண்ட். நம்ம அதை வந்து சென்டென்ஸ் பேட்டர்னில் பார்ப்போம். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு டெஸ்ட். ஓகேங்களா? என்ன டெஸ்ட் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட் புரிஞ்சிருந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு 2 சென்டென்ஸ் கொடுக்குறேன். அதில் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பூனை தூங்கி கொண்டு இருக்கிறது, த கேட் இஸ் ஸ்லீப்பிங். பூனை உயரமாக இருக்கிறது, த கேட் இஸ் டால். இந்த 2 சென்டென்ஸில் எது சப்ஜெக்ட் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் பாஸ் பண்ணி உடனே கமெண்ட் பண்ணுங்கள். யார் கரெக்டான ஆன்சராக கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு நான் வேணால் ஆன்சர் சொல்கிறேன். அப்போ இந்த த கேட் இஸ் ஸ்லீப்பிங் அப்படிங்கிறதுல அந்த கேட் அப்படிங்கிறது சப்ஜெக்டாக இருக்குது. பூனை உயரமாக இருக்கிறது, அதாவது கேட் இஸ் டால் அப்படிங்கிறதுல த கேட் இஸ் அப்படிங்கிறது
த கேட் அப்படிங்கிறது சப்ஜெக்டாக இருக்குது. அப்போது ஒரே சப்ஜெக்டை நம்ம 2 விதமாக பயன்படுத்தியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது ஆப்ஜெக்ட்னா என்ன தெரிஞ்சுக்கலாம். ஒரு சென்டென்ஸில் நடக்கக்கூடிய செயலை யார் அல்லது எது, அதாவது ரிசீவர், சரிங்களா, செய்கிறாங்க, ரிசீவர் யார் இருக்காங்களோ அதுதான் ஆப்ஜெக்ட். ஒரு சென்டென்ஸில் நடக்கக்கூடிய செயல் யார் இல்லை எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அது வந்து ரிசீவர். அந்த ரிசீவர் தான் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிள் புரியணும் அப்படின்னா, வேடன் மானை கொன்றான். வேடன் மானை கொன்றான். இதில் வேடன் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம், கொன்றாங்கிறது வெர்பு. அப்போ மானை அப்படிங்கிறது ஆப்ஜெக்டாக இருக்குது. நான் பந்தை உதைக்கிறேன், ஐ கிக் த பால் அப்படின்னா இங்கே ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டு, கிக் அப்படிங்கிறது வெர்பு, த பால் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். அப்போ த பால் அப்படிங்கிறது தான் ஆப்ஜெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். எந்த மாதிரி இருக்கும்? ஐங்கிறது சப்ஜெக்ட், கிக் அப்படிங்கிறது வேர்பு, த பால் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ நான் இங்கே வெர்பு பற்றி பேசலை, நம்ம வந்து சப்ஜெக்டையும் ஆப்ஜெக்டையும் மட்டும் தான் பேச போகிறோம். சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வேர்ப் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் வேர்டு, சரிங்களா? வேர்ப் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் வேர்டு. அப்போது இந்த சென்டென்ஸில் ராஜா ஒரு மாம்பழத்தை சாப்பிடுகிறான் அப்படிங்கிறது ராஜா ஈட்ஸ் எ மேங்கோ. இதில் ராஜா அப்படிங்கிறது என்னவா இருக்கும், ஈட்ஸுங்கிறது என்னவா இருக்கும், எ மேங்கோ என்னவா இருக்கும். அப்போ ராஜாங்கிறது நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எ மேங்கோ அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லை ஈட்ஸ் அப்படின்னா கரெக்டான தெரிஞ்சதுன்னா மறக்காமல் போடுங்க. ஸோ கரெக்டாக போட்டிருந்தீங்க அப்படின்னா இதுதான் எக்ஸாக்டான ஆன்சர். ராஜா அப்படிங்கிறது சப்ஜெக்ட், எ மேங்கோ அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ராஜா எதை சாப்பிட்டான், எ மேங்கோவை சாப்பிட்டான். அப்போ ரிசீவர் எதை சாப்பிட்டாங்க அப்படின்னா எதை அப்படிங்கிற கொஸ்டின் நம்ம மேக் பண்ணும் பொழுது வந்ததுன்னா அது ஆப்ஜெக்ட் அப்படின்னு இருக்கும். அப்போ சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்டாக இருக்குது. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. சப்ஜெக்ட் என்றால் என்ன, ஆப்ஜெக்ட் என்றால் என்னன்னு தெளிவாக புரிஞ்சிருக்கும். சப்ஜெக்ட் வந்து எதை யாரை பற்றி பேசுகிறோம் அதுதான் சப்ஜெக்ட். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டை, ஆப்ஜெக்டை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளவு சப்ஜெக்ட்ஸ் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இன்னொரு குயிக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் ப்ரோனவுன் என்ன, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் என்ன அப்படிங்கிறது அடிஷ்னலாகவும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா சப்ஜெக்டை பார்த்தோம், ஆப்ஜெக்டை பார்த்தோம், அதில் இருக்கக்கூடிய ப்ரோனவுன் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியணும். கான்வர்சேஷன் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுன், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் தெரியணும். அப்போ அந்த சப்ஜெக்ட் ப்ரோனவுன் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ப்ரோனவுன் அப்படிங்கிறது தான் ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். இதெல்லாமே ப்ரோனவுன். இதோட மீனிங் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படிங்கிறது. இப்போ ஐ அப்படின்னா நான், வீனா நாங்கள், யூனா நீ நீங்கள், தேனா அவர்கள், ஹீனா அவன், ஷீனா அவள், இட் அப்படின்னா அது. இது எல்லாமே வந்து ப்ரோனவுன் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? இதெல்லாமே வந்து ப்ரோனவுன். அதை நம்ம சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னு சொல்லலாம். அப்போ ப்ரோனவுனை எப்படி சொல்லலாம், சப்ஜெக்ட் ப்ரோனவுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் என்னவா இருக்கும் பாருங்கள். மீ, யூ, அஸ், தெம், ஹிம், ஹர், இட். அப்போ ஐ என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னா மீயா சேஞ்ச் ஆகும். யூ அப்படின்னா யூவா தான் இருக்கும். விங்கிறது அஸ்ன்னு இருக்கும். தே அப்படின்னா தெம்னு இருக்கும். ஹி அப்படின்னா ஹிம்னு இருக்கும். ஷி அப்படின்னா ஹெர்ன்னு இருக்கும். இட் அப்படின்னா இட். இப்போ அங்கே ஐ அப்படின்னா நான், அங்கே மீன்னு சேஞ்ச் ஆகும்போது, ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனாக சேஞ்ச் ஆகும்போது என்னை அப்படின்னு சேஞ்ச் ஆகும். இங்கே யூ நீங்கள், அங்கே யூ என்னவா மாறும், உன்னைன்னு மாறும். வி அப்படின்னா நீ இல்லை நீங்கள்னு மாறும். அது அங்கே அஸ்ன்னு மாறும்போது எங்களை அப்படின்னு மாறும். தே அப்படின்னா அவர்கள் அப்படின்னு சொல்லுவோம், ஆனால் தெம் அப்படின்னா அவர்களை அப்படின்னு மாறும். ஹீனா அவன், ஹிம்னா அவனை, ஷீனா அவள், ஹெர்னா அவளை. இட் அப்படின்னா அது, இங்கே இட் அப்படின்னா அதனை. அப்போ சப்ஜெக்ட் ப்ரோனவுனுக்கும் ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத தெளிவாக ஒரு செகண்ட் நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை திரும்பவும் பார்த்துக்குங்க. இப்போது நான் ராஜாவை பார்த்தேன், சரிங்களா? அப்போ ஐ சா ராஜா. இதில் ஐங்கிறது சப்ஜெக்டாக இருக்குது, ராஜாங்கிறது ஆப்ஜெக்டாக இருக்குது. நான் ராஜா என்னை பார்த்தான் அப்படிங்கிறத என்னவா இருக்குன்னு கரெக்டாக கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள்.
நான் ராஜாவை பார்த்தேன் அப்படின்னா ஐ சா ராஜா, SVO. ராஜா என்னை பார்த்தான், இதில் எது சப்ஜெக்டு எது ஆப்ஜெக்ட்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ராஜாவை பார்த்தேன், ஐ சா எ ராஜா அப்படின்னா ஐ சப்ஜெக்டாக இருந்திருக்கும், சாங்கிறது வேர்பு, ராஜாங்கிறது ஆப்ஜெக்ட். அப்போது இங்கே ராஜாங்கிறது சப்ஜெக்டாக இருக்கும், மீங்கிறது ஆப்ஜெக்டாக இருக்குது. அவன் ராஜாவை பார்த்தான் அப்படிங்கிறத ஹி சப்ஜெக்டு, சாங்கிறது வேர்பு, ராஜாங்கிறது ஆப்ஜெக்ட். அப்போ ராஜா அவனை பார்த்தான் அப்படின்னா ராஜாங்கிறது சப்ஜெக்டு, அவனை அப்படிங்கிறது ஹிம் அப்படிங்கிறது ஆப்ஜெக்டாக இருக்குது. நாங்கள் ராஜாவை பார்த்தோம், வி சா ராஜா அப்படிங்கிறது விங்கிறது சப்ஜெக்டாக இருக்குது, ராஜாங்கிறது ஆப்ஜெக்டாக இருக்குது. ராஜா எங்களை பார்த்தான் அப்படிங்கிற சென்டென்ஸில் ராஜாங்கிறது சப்ஜெக்டாக இருக்குது, அஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்டாக இருக்குது. ஏன்னா இங்கே வி அப்படிங்கிறது ஆப்ஜெக்டிவ், சரிங்களா? ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுனாக சேஞ்ச் ஆகும் பொழுது அஸ்ன்னு சேஞ்ச் ஆகுது. அப்போது எஸ் இங்கே அஸ் அப்படிங்கிறது ஓவாக மாறுது. நீ ராஜாவை பார்த்தாய், யூ சா ராஜாங்கிறது யூங்கிறது சப்ஜெக்டாக இருக்குது, இங்கே ராஜாங்கிறது ஆப்ஜெக்டாக இருக்குது. அதே இங்கே ராஜா சா யூ அப்படின்னா இங்கே ராஜாங்கிறது சப்ஜெக்டாக இருக்குது, சா அப்படிங்கிறது வேர்பாக இருக்குது, யூங்கிறது ஆப்ஜெக்டாக இருக்குது. நான் ராஜா உன்னை பார்த்தான், ராஜா உன்னை பார்த்தான் அப்படிங்கிறதான் ராஜா சா யூ அப்படின்னு இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் என்ன, ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களால் எவ்வளோ சென்டென்ஸ் மேக் பண்ண முடியுமோ அவ்வளோ சென்டென்ஸு மேக் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இந்த டெஸ்ட்டில் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் குமாரை பார்த்தேன், குமார் என்னை பார்த்தான், அவன் குமாருடன் பேசினான், குமார் அவனுடன் பேசினான். அப்போ இந்த 4 வகையான சென்டென்ஸை நீங்கள் கரெக்டாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுடைய லைக் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக நம்ம சேனலை க்ரோ பண்ணும்.